Hi friends, welcome to Speaky Tech channel. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரெகுலரா பேமெண்ட் வந்துட்டு இருக்கு அப்படின்னாலும் சரி, இல்ல ஃபர்ஸ்ட் டைம் தான் நீங்க பேமெண்ட் வாங்குறீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு கூகுள் ஆட்சென்ஸ்ல இருந்து 21 இல்லைன்னா 22 ஒரு மெயில் வரும். அந்த மெயில்ல என்ன மென்ஷன் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு பேமெண்ட் அனுப்பிட்டோம். இந்த பேமெண்ட் பேங்கிங் ஒர்க்கிங் டேஸ்ல 5 டேஸ்ல உங்களுக்கு இந்த பேமெண்ட் கிரெடிட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதுல நமக்கு 21 மெயில் வந்ததுக்கு அப்புறமும் இந்த பேங்கிங் ஒர்க்கிங் டேஸ்ல 5 டேஸ்ல இந்த அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகல அப்படின்னா அது என்ன ரீசனால டிலே ஆகுது, அந்த அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்டுக்கு எப்போ கிரெடிட் ஆகும், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். இந்த சிச்சுவேஷனை நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னோட அனுபவங்களையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இந்த கூகுள் ஆட்சென்ஸ்ல இருந்து 21 இல்லைன்னா 22 மெயில் வந்துடும். இந்த மெயில் பேங்கிங் ஒர்க்கிங் டேஸ்ல 5 டேஸ்ல இந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகல, நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகல அப்படின்னா 1ஆம் தேதி வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. எனக்கும் லாஸ்ட் மந்த் இதே போலதான் நடந்துச்சு. என்னன்னா எனக்கு 21 மெயில் வந்துச்சு. அந்த மெயில் 27 இல்லைன்னா 28 எனக்கு காசு என் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். ஆனா இந்த லாஸ்ட் மந்த் என் அக்கௌண்ட்ல காசு கிரெடிட் ஆகுது. அப்போ நான் 28ஆம் தேதிக்கு அப்புறம் நான் பேங்க்ல போய் கேட்டேன். அந்த பேங்க்ல போய் கேட்கும் போது அவங்களுக்கு இதை பற்றி ஒண்ணுமே தெரியல. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மந்த் உங்களுக்கு எந்த காசுமே இந்த அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. யார் அனுப்புறாங்களோ அவங்க கிட்ட செக் பண்ணிக்கோங்க ஒருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம். அடுத்து என்ன, 1ஆம் தேதி வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணோம். சரி 1ஆம் தேதி வரை வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு. ஆனா 1ஆம் தேதியும் காசு வரல. அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னா, இந்த கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணேன். என்னோட பேங்க் இந்தியன் பேங்க். சோ இந்தியன் பேங்க் கஸ்டமர் கேருக்கு நான் கால் பண்ணேன். கால் பண்ணும்போது அவங்க கிட்ட ஃபுல் டீடைல்ஸ்மே நான் சொன்னேன். இப்படி யூடியூப் வச்சிருக்கேன், யூடியூப்ல இருந்து எங்களுக்கு பேமெண்ட் இந்த டேட்டுக்கு எல்லாம் வரும். ஆனா ஆட்சென்ஸ்ல இருந்து எங்களுக்கு 21 மெசேஜ் மெயில் வந்ததுக்கு அப்புறமும் எங்களுக்கு காசு இன்னும் கிரெடிட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்ஸா சொன்னாங்க. அவங்க கொஞ்சம் டீடைல்ஸ் எல்லாம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க செக் பண்ணி பார்த்ததுல அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா, லாஸ்ட் மந்த் உங்களுக்கு எந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க கூகுள் ஆட்சென்ஸ்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த கூகுள் ஆட்சென்ஸ்ல நம்ம கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா நமக்கு மெயில் வரும்ல, மெயில் பேங்கிங் ஒர்க்கிங் டேஸ்ல 15 டேஸ்க்கு அப்புறம் தான் இந்த கம்ப்ளைண்டே ஃபைல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, ஆட்சென்ஸ்ல இருந்து உங்களுக்கு மெயில் வந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மா உங்களுக்கு காசு வந்துடும். ஆனா கொஞ்சம் லேட் ஆகும். 15 டேஸ் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி அதுக்குள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூவா இருக்கும். சோ நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. உங்களுக்கு 15 டேஸ்க்குள்ள உங்க காசு கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா எனக்கு இந்த பேங்கிங் ஒர்க்கிங் டேஸ்ல 11 டேஸ்ல எனக்கு காசு அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சு. சோ உங்களுக்கு ஆட்சென்ஸ்ல இருந்து மெயில் வந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. உங்க காசு கண்டிப்பா உங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். நீங்க அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.